புயல் என்றாலே மேம்பாலங்களில் வாகன ஓட்டிகள் கார்களை நிறுத்துவது வழக்கமாக இருந்த நிலையில் வேளச்சேரியில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். கூடுதல் விவரம். சென்னையில் புயல் என்றாலே வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சம் ஏற்பட தொடங்கிவிடும். காரணம், மழை வெள்ளம் சூழக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகளுடைய வாகனங்கள் மூழ்கிவிட்டால் அதற்கான பழுது பார்ப்பது என்பது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு வாகனங்கள் என்பது இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதன் காரணமாக இந்த அனுபவத்தின் காரணமாகவே பெருவெள்ளங்கள் ஏதாவது ஏற்படும் என்ற அச்சத்தில் மழை என்றாலே தங்களுடைய வாகனங்களை உயர்வான இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய மேம்பாலங்களில் நிறுத்துவதை வாகன ஓட்டிகள் வழக்கமாக வைத்திருப்பார்கள். அதிலும் குறிப்பாக வேளச்சேரியை பொறுத்தவரை அதிக அளவிலான மழை நீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் உடனடியாக வேளச்சேரி மேம்பாலத்தில் கொண்டு வந்து தங்களது வாகனங்களை நிறுத்துவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த புயலின் காரணமாக மழை பெய்திருந்தாலும் பெருமளவு மழைநீர் தேங்காதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அதிகபட்சமான வாகனங்கள் யாரும் இந்த மேம்பாலங்களில் நிறுத்துவதை நாம் காண முடியவில்லை. இதற்கு முன்பாக சனி ஞாயிறு 2 நாட்களும் பெருமளவில் மழையில்லை. ஆனால் நேற்று வழக்கத்தை விட அதிக அளவிற்கான மழை பெய்திருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி மேம்பாலங்கள் 2 பகுதிகளிலுமே வாகனங்கள் சென்று வருகிறதே தவிர எந்த வாகனமும் நிறுத்தப்படவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேளச்சேரியில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது டான்சி நகர், பேபி நகர் உட்பட தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியில் கார்கள் இருந்தால் மூழ்கவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை உடனடியாக, அதாவது இரவோடு இரவாக கொண்டு வந்து மேம்பாலங்களை நிறுத்துவதில் வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஆனால் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்றால் சென்று வரக்கூடிய வாகனங்களை தவிர எந்த கார்களும் இந்த மேம்பாலத்தில் நிறுத்தப்படவில்லை என்பதை நாம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் வெங்கடேசன் காட்டிக் கொடுக்கிற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பொதுமக்களுக்கு பெருமளவிலான அச்சங்கள் கடந்த காலங்களில் இருந்த நிலையில் தான் வாகனங்களை கொண்டு வந்து இந்த மேம்பாலங்களில் நிறுத்துவதில் வழக்கமாக வைத்திருப்பார்கள். ஆனால் தற்போது அதிக அளவிலாக மழை பெய்திருந்தாலும் மேம்பாலங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படவில்லை. ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது நாம் இந்த மேம்பால பகுதி முழுவதுமே இன்று காலையிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவும் கூட அதிக அளவிலான மழை பெய்து ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தது. அப்போது கூட மாநகராட்சி பணியாளர்கள் அந்த மழைநீர் முழுமையாக அகற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருமளவு வாகனங்கள் அவரவர் இல்லங்களிலே வைத்திருக்கக்கூடியது தான் நாம் இந்த வேளச்சேரி பகுதி முழுவதும் பார்க்கிறோம். மழை என்றால், புயல் என்றால் உடனடியாக வேளச்சேரி மேம்பாலத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த புயலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கனமழை பெய்திருந்தாலும் கார்கள் கொண்டு வந்து மேம்பாலங்களில் நிறுத்தாததையும் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், கடந்த ஆண்டு வேளச்சேரியில பொறுத்த வரைக்கும் உட்புற சாலைகள்ல குடியிருப்புகள் இருக்கக்கூடிய சாலைகள்ல கூட அதிக அளவுல தண்ணீர் தேங்கி பேரிகார்டு எல்லாம் போட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு அந்த பகுதியெல்லாம் தண்ணீர் தேங்கி இருந்ததா? அந்த தெருக்களுடைய நிலை என்ன அன்புச்செல்வன்? நாம் குறிப்பாக தென் சென்னை முழுமையாக பார்த்திருக்கோம். அதிலும் குறிப்பாக வேளச்சேரியை பொறுத்தவரை பேபி நகர் உள்ளிட்ட இந்த பகுதி முழுவதும் பார்த்திருக்கிறோம். நேற்று ராஜேஸ்வரி நகர் என்ற ஒரு பகுதியில் மட்டுமே மழைநீர் என்பது சாலைகளில் தேங்கியிருந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அதுவும் கூட உடனடியாக மாநகராட்சி பணியாளர்கள் அங்கங்கு மழையின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாகனங்களை கழிவுநீர் அகற்றக்கூடிய வாகனங்களை கொண்டு வந்து உடனடியாக அந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளும் மோட்டார் மூலமாக அகற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டதன் காரணமாக இன்று காலையிலிருந்தே பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்த்தாலும் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை. அதே போல எம்ஜிஆர் சாலை, பெருங்குடியிருப்பு பகுதிகளில், அதே போன்று கந்தன் சாவடி பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் அதுவும் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டதை பார்க்க முடிந்தது. குடியிருப்புகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக மழை பெய்தாலே வேளச்சேரியில் கண்டிப்பாக வெள்ளம் பெருகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும். ஆனால் தற்போது இந்த 2 நாட்களாக பெய்திருந்த மழையில் பெரும்பான்மையான சாலைகளில் மழைநீர் தேங்கவில்லை என்று சொல்லலாம். அதன் காரணமாகவே வாகன ஓட்டிகள் யாரும் அச்சத்தின் காரணமாக கொண்டு வந்து தங்களுடைய வாகனங்களை மேம்பாலங்களில் நிறுத்தாததையும் நாம் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.